ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நல்லாயிருப்போம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எனக்கு வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து சில பேர்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது உங்கள் அம்மா அப்பா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த வேர்ல்டில் எனக்கு பிடிச்ச பர்சன் யார் அப்படின்றது தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரொம்ப 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 ஃபேவரட்டான அதாவது என்னோட தாத்தா தான். அவங்க தான் வந்துட்டு எனக்கு இந்த வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே, அதாவது நான் வந்துட்டு ஒரு 5 வயசு அது கம்மியாவா என்னன்னு தெரில, அப்போ அந்த வயசில் இருக்கும்போது வந்துட்டு என் தாத்தா வந்து இறந்துட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஆசை அவங்க கூட வந்துட்டு ஜாலியாக இருக்கணும், அவங்க கூட பேசியிருக்கணும். இப்போ வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளே பார்ப்போம். அதாவது நம்ம போகிற பக்கம் ரோட்டில், அதாவது எங்கேயாவது வெளியே போகிற இடத்துல, கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். அப்போல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, நமக்கு இப்படி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அது எனக்கு என்னன்னே சொல்ல தெரியல. எனக்கு அவங்க எண்ட்லெஸ் லவ் மாதிரி. அதாவது அவங்க எப்படி நான் சொல்கிறதுன்னா, அளவு கடந்த பாசம். அது எப்படின்னே தெரியல. எனக்கு என் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேரை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கும் இப்படி இருந்தால் நம்மளும் வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக வெளியெல்லாம் போயிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, கடவுள் வந்து எங்கள் தாத்தா வந்து சீக்கிரமாகவே வந்து கூப்பிட்டாரு. அதுவும் எனக்கு வந்து சின்ன வயசுலேயே, எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயும் வந்து எங்கள் தாத்தா இறந்துட்டார். இப்போ இறந்துருந்தா கூட அவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் டேஸாக வந்து நம்ம பேசியிருக்கோம், இந்த மாதிரி மெமரிஸ் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு வந்து எந்த மெமரிஸுமே இல்லை. சில டைம் வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசுலலாம் வந்து நீ அப்படி இருந்த, நிக்நேம் எல்லாம் வச்சு எங்கள் தாத்தா வந்து கூப்பிடுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சாங் வந்துட்டு வந்துச்சுன்னா வந்து உன் ஞாபகம் தான் வரும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன சாங்குன்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்லலாமான்னு தெரியல அந்த சாங் நேமு. ஸோ அதனால் வந்துட்டு அதை நம்ம சொல்ல வேணாம். அப்படியெல்லாம் சொல்லும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ நான் பார்த்தேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேத்திக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது. அப்போ அவங்க தாத்தாவும் பேத்தி வந்து பிரிகிறாங்க. அதை நினச்சா அந்த பேத்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க, தாத்தாவும் சேர்ந்து அழுகிறாங்க. அப்படி அழுகும்போது வந்துட்டு, சரி நமக்கும் இப்படி இருந்திருந்தா, இப்போ தாத்தா வந்து நமக்கு இருந்திருந்தா நம்மளும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த சீன் பார்க்கும்போது. ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு தாத்தா இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு எங்கள் தாத்தா இருந்திருந்தார் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். எப்படின்னா, அதாவது நம்ம நிறைய பார்த்துருப்போம். நான் வந்து நிறைய வாட்டி ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸ்டேட்டஸ் வைக்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், நம்ம தாத்தா வந்து இப்போ நேரில் இருந்திருக்கலாம், நம்ம வந்து எவ்வளோ மெமரிஸாக இருக்கும். வந்து தாத்தா பாட்டி கூட இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மெமரிஸு. ஆனால் எனக்கு வந்து அந்த இது இல்லாமல் போச்சு. அந்த விஷயத்தில் வந்துட்டு நான் அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்மளும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாமி கும்பிடுவோம். அதாவது 1 இயரில் இந்த மாதிரி சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா. அந்த டேட் வரும்போது நாங்களுமே வந்துட்டு இயர் பை இயர் வந்துட்டு நாங்கள், அதாவது கம்மிங் May 7th தான் வந்துட்டு எங்கள் தாத்தாவுக்கு வந்து இறந்த நாள். ஓகேங்களா. அப்போ வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு எங்கள் தாத்தாவுக்கு பிடிச்சதெல்லாம் வந்துட்டு வச்சு நாங்கள் படையல் வைப்போம், சாமி கும்பிடுவோம் எங்கள் தாத்தாவுக்காக.
அப்போ பார்த்தீங்கன்னா காகம் வந்து சாப்பாடு எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அன்னைக்கு அப்படி தான் ஆச்சு. நாங்கள் சாப்பாடு வைக்கும்போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டாக நாங்கள் வந்துட்டு பாருங்க, இப்போ கூட ஒரு காகம் வருது. நான் காகம்னு சொன்னதுமே இங்கே ஒரு காகம் வருது பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படையல் வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு நம்ம வந்து சவுண்ட் போட்டோம்னா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஆனால் நம்ம நார்மல் டேஸில் வந்து வச்சா கூட அப்படி வராது. அதுவே நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்றப்ப நான் அதை ரியலைஸ் பண்ணேன். நாங்கள் வந்து சாமி கும்பிட்றப்ப வந்துட்டு அது வச்சோம். சாதம் எங்கள் தாத்தாக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி வச்சு நாங்கள் வீட்டுக்கு மேலே வந்து வைப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வச்சோம். வைக்கும்போது வச்ச அடுத்த செகண்டே வந்தாங்க. அது எப்படி இருந்ததுன்னா நிஜமாகவே வந்துட்டு நம்ம வச்சது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்துட்டு என்ன தான் வந்து பொத்தி பொத்தி பார்த்துருந்தாலுமே, அதாவது நான் அங்கே நிறைய டேஸ் இருந்திருக்கேன். எங்கள் தாத்தா வீட்டிலலாம் நிறைய டேஸ் நான் இருந்து வளர்ந்துருக்கேன். அப்போ வந்துட்டு எனக்கு விவரம் தெரியாதப்போ நான் எவ்வளோ டேஸ் இருந்து என்னை பார்த்துருந்தாலுமே, இப்போ வந்துட்டு எனக்கு விவரம் தெரியும் போது அவங்க இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இந்த நாள் வரைக்குமே மனசுக்குள்ளே இருக்குது. அவங்க இருந்திருந்தாங்கன்னா வந்துட்டு எப்படி இருந்திருக்கு. எங்கள் தாத்தா கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை. அது எல்லாரு கூடயுமே நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாத்து கூடயுமே நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ஆனால் வந்து எங்கள் தாத்தா கூட அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு சின்ன வயசு ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோலேயே வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு 2 ரூபாய் காயின் இருக்கும். அந்த 2 ரூபாய் காயின் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கள் தாத்தா வந்து என் கையில் வச்சு விட்ட காயின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனாலுமே இப்போ வந்து எங்கள் கூட இல்லையே அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் தாத்தா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடந்தது? எங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தாலாம் வருவாங்க. இவங்க அவங்க தாத்தா வீட்டுக்கெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, நம்மளுக்கு இப்படி வந்து தாத்தா இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அது ஒரு மாதிரி அது நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதை வந்து ரொம்பவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு என்னால் தாத்தான்னு நினைக்கும் போது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அழகாச்சியை என்னதான் பாட்டி இருந்தாலுமே எங்கள் தாத்தா இல்லையா அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து என் மனசுக்குள்ளே வந்து எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொருத்தவங்களையும் ரொம்ப பிடிக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தான். அதாவது எங்கள் தாத்தாவோட அம்மா, அவங்களும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அங்கே நிறைய நாள் இருந்திருக்கனால எங்கள் பாப்பாவுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ஆனால் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்குது. நாங்கள் நிறைய சிரித்து பேசியிருக்கோம். நிறைய நாங்கள் வந்து சண்டை போட்டிருக்கோம். அதாவது குட்டி குட்டி சண்டைகள், அந்த மாதிரி சண்டைகளை நிறைய போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்ன இப்போ எனக்கு வந்துட்டு கஷ்டம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவை தான் வந்துட்டு கடவுள் வந்து சீக்கிரமாகவே கூப்பிட்டுட்டாரு. ஆனால் எங்கள் பாப்பா வந்துட்டு அப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா கடவுள் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலான்னு எனக்கு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். சாக்கா வரம் வந்துட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னா அப்போ அவங்க வந்துட்டு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ வந்துட்டு எங்கள் தாத்தா வந்து இறந்தது தான் திருப்பி வந்து நம்ம கொண்டு வரவே முடியாது. இப்போ வந்துட்டு அதே மாதிரி எங்கள் பாப்பா வந்துட்டு ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. வேணுன்றதை வாங்கி தருவாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க என்னைய.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெமரிஸ் எங்கள் பாப்பாவுக்கும் எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. நிறைய சந்தோஷமாக இருந்த நாட்களும் இருக்குது. எங்கள் பாப்பா வந்து எங்கள் பாப்பா கஷ்டத்தையும் தாண்டி வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து என்னதான் உடம்பு சரியில்லைனாலுமே எங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கால் வலியுமே இருக்குது. அந்த கால் வலியை வச்சுட்டுமே வந்துட்டு இப்போ தனியாக இருந்து எல்லா வேலையும் செய்கிறோம். இங்கே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாலுமே இங்கே வர்றதுல எங்கள் பாப்பா வீட்டில் தான் இருக்காங்க. வராதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு இந்த டைல்ஸ் வந்துட்டு வழுக்கு. அதாவது எங்கள் பாப்பா வீடு வந்துட்டு டைல்ஸ் வீடு இல்லை, நார்மல் வீடு. ஆனால் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா டைல்ஸ் வீடு. ஸோ இங்கே வந்தால் வந்துட்டு இந்த டைல்ஸ்க்கு வந்து வழுக்கும் அப்படின்ட்டு கால் வந்துட்டு ஒரு மாதிரி பெயின் எங்கள் பாப்பாவுக்கு. அது எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்தாலுமே வந்துட்டு இவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி வர வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் கார் வாங்கினதுலேருந்து இப்போ நாங்களே போயிட்டு கூட்டிகிட்டு போவோம். ஸோ கடவுள் வந்துட்டு எங்கள் பாப்பாவை வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு வந்து எங்கள் கூட இருக்க வைக்கணும். சீக்கிரமாகவே கூப்பிட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் வந்துட்டு எங்கள் பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரையும் என் பாப்பாவையும் கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு பாப்பா வந்து ரொம்ப நாளைக்கு இங்கே கூட இருக்கணும். எங்கள் பாப்பாவும் வந்துட்டு எங்கள் கூட இருக்கிறதுக்கு நல்லா ஆசைப்படுவாங்க. நாங்களும் வந்து எங்கள் பாப்பா கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். அதனால வந்துட்டு கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பல வாட்டி யோசிச்சுருக்கேன். ஆனால் அது வந்து நடக்குமா அப்படின்றது வந்துட்டு தெரியாது இல்லைங்களா. அதனால் அது பாசிபிள் கிடையாது தான். இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனாலுமே இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிடும் போது எல்லாமே வந்துட்டு நாங்கள் 4 பேர்னு சொல்லி நான் எப்போதுமே கும்பிட்டதே கிடையாது. எங்கள் 4 பேர்த்தோடு சேர்த்து எங்கள் பாப்பாவும் ஒரு ஆள் வந்து எங்களுக்குள்ளே தான் அப்படின்னு தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பேத்தி அப்படின்னா வந்துட்டு எங்கள் அம்மா தான். அதனால என்னமோ எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் மேலே இருக்குது. எங்களோடதில் நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ என் மேலேயும் வந்துட்டு அதிக பாசம் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே வந்துட்டு நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நாங்களும் எங்கள் பாப்பாவை விட்டு கொடுக்கக்கூடாது, எங்கள் பாப்பாவும் எங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி தான் நாங்கள் இந்த நாள் வரைக்குமே இருக்கோம். இனிமேலும் அப்படி தான் இருக்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எங்களெல்லாம் வளர்த்திருக்காங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் நான் சொன்னேன்னா இன்னும் எனக்கு அழகாக தான் வரும். அதனால இவ்வளோ போதும். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சி எங்கள் தாத்தா வந்துட்டு கடவுள் வந்து சீக்கிரமாகவே கூப்பிட்டுட்டாரு. ரொம்ப சின்ன வயசு தான் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு 40 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போவே கூப்பிட்டுட்டாங்க. நல்லவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் காலம் இல்லை அப்படின்றது வந்துட்டு எங்கள் தாத்தா விஷயத்தில் வந்து நிரூபணம் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படின்றபோது நான் இறக்கும்போது கூட எனக்கு அவ்வளோவா விவரம் தெரியாது. எங்கள் தாத்தா இறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க. நான் வந்துட்டு எங்கள் பாட்டி கூட இருக்கேன். எங்கள் பாட்டி, நான், எங்கள் சித்தி 3 பேர் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துட்டு ரச சாதம்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரச சாதம் கேட்டார். எங்கள் அம்மாவா யாரோ வீட்டுக்கு போய் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரொம்ப பசிக்குது, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது திராட்சை, பச்சை கலர் திராட்சை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து நம்ம கொடுத்து எங்கள் தாத்தாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்காக அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சின்ன வயசில் நிறைய மெமரிஸ் நடந்துருக்கு. அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் இல்லை இல்லைங்களா. அப்போ
இப்போ ஃபோன் இருந்தது அப்படின்னா எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. குட்டி குட்டி மெமரிஸ் இப்போ நம்ம எவ்வளோ நேரத்தை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஃபோன் இல்லாத ஒரே காரணத்தினால வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எங்கள் தாத்தாவை எங்கள் பாப்பாவை பற்றியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நிறைய இருக்குது. அதுக்குன்னு எங்கள் அம்மா அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். எங்கள் அம்மா அப்பாவும் பிடிக்கும், அதுக்கும் ஈக்குவலாக தான் வந்துட்டு, அதை விட மேலேனும் சொல்லலாம். அதை விட மேலாகவே வந்துட்டு எங்கள் பாப்பாவையும் எங்கள் தாத்தாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு வந்துட்டு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. கடவுள் வந்து இது பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, எப்படி ஒரு இதுன்னு பாருங்கள், ஒரு ட்விஸ்ட்டுன்னு பாருங்கள். எங்கள் தாத்தா வந்துட்டு எங்கள் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்க முடியாததெல்லாம் வந்து எங்கள் பாப்பா மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அந்த சந்தோஷமாவது ரொம்ப வருஷத்துக்கு வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மிங் May 7 பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு வந்து திதினா நினைக்கிறாங்க. சாமி கும்பிடுவோம், நீங்களும் வந்து எங்கள் தாத்தாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாப்பா மட்டும் பாப்பா மட்டும் ரொம்ப காலம் என் கூடயே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை மட்டும் கடவுள் வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்துட்டு நான் சொல்ல நினைக்கிறத வந்துட்டு இன்னொரு வீடியோவை வேணால் கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.